ஒரு வீடு வாஸ்துபடி வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னா குறிப்பாக ஒரு இடத்தோட வடக்கு திசை சரியா அக்யூரேட்டா சென்டரா இருக்கா. நம்ம வாங்கியிருக்க மனைக்கு வடக்கு பக்கத்துல பெரிய மலைகள் இருக்கு, பெரிய ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னாலும், ஆனா ஒரு மனை வாங்கும் பொழுது ஏதாவது ஒரு திசை இழுத்த நிலையில் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்ப அந்த சைட்டை எந்த குடும்பம் வீடு கட்டி குடியேறுகிறார்களோ அவர்களோட குடும்பத்துல தொடர்ந்து வளர்ச்சி அப்படிங்கிறதும் வம்சம் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த மனை கொடுக்கும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். நற்பவி யோகி ராம் சூரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடு வாஸ்துபடி வாங்கணும் அல்லது வீடு கட்டணும் அப்படின்னா வீட்டை சுற்றி என்ன இருக்குது, அதாவது இந்த சைட்டை சுற்றி என்ன மேடு பள்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவும் நம்ம கவனித்து வாங்கணும். குறிப்பாக ஒரு இடத்தோட வடக்கு திசை சரியாக அக்யூரேட்டாக சென்டராக இருக்கா, அல்லது அந்த வடக்கு திசை காம்பஸ் வச்சு பார்க்கும்போது ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட்டு திரும்பியிருக்காங்கிறத பொறுத்து 360 டிகிரிக்குள்ளே அந்த வீட்டை அந்த மனையை நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது அந்தந்த திசைகளுக்கு தகுந்த மாதிரி மேடு பள்ளங்கள் இருக்கணும். மேடு பள்ளங்கள் அப்படின்னா இப்போ வடகிழக்கில் நமக்கு ஒரு சைட்டு இருக்குது, வடக்கு பார்த்த சைட்டு ஒரு 60க்கு 30 சைட்டு இருக்குது அப்படின்னா நம்ம சைட்டுக்கு அடுத்தது வடக்கில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். நம்ம வாங்கியிருக்க மனைக்கு வடக்கு பக்கத்தில் பெரிய மலைகள் இருக்குது, பெரிய ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னாலும், ஒரு கோவில் இருக்குது, கோவிலோட கோபுரம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்குது, அப்போ எல்லாமே அந்த இடத்துல வடக்கு திசையோட பலன்களை நம்ம சைட்டுக்கு கிடைக்க விடாமல் படக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கிறோம். இந்த வடக்கு லோடு, வடக்கு பாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ எப்போதுமே வடக்கு அப்படிங்கிறது பள்ளமாக இருக்கணும். மற்ற திசைகளை விட வடகிழக்கு அப்படிங்கிறது தாழ்வாக, வடக்கு அப்படிங்கிறது தாழ்வாக இருக்கிற இடங்களில் வருமானம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அந்த மனையை வாங்கி எந்த குடும்பம் வீடு கட்டி குடியேறுகிறார்களோ அவர்களோட குடும்பத்தில் தொடர்ந்து வளர்ச்சி அப்படிங்கிறதும் வம்சம் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த மனை கொடுக்கும். அப்போ மனையை சுற்றி உள்ள மேடு பள்ளங்கள் அப்படிங்கிறது வாஸ்துவில் கவனிக்கப்பட வேண்டிய முதலாவது விதி. இரண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு மனை அப்படிங்கிறது சதுரம் செவ்வகமாக இருக்கணும். அது போலவே ஒவ்வொரு திசையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு மனையும் சதுரம் செவ்வகமாக இருக்கணும். எந்த கார்னரும் நீளக்கூடாது, எந்த கார்னரும் வெட்டுப்படக்கூடாது. ஆனால் ஒரு மனை வாங்கும் பொழுது ஏதாவது ஒரு திசை இழுத்த நிலையில் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அப்போ அந்த சைட்டை நம்ம சதுரிச்சிடணும். 4 கார்னர் 90 டிகிரி வர மாதிரி நம்ம ஒரு மனையை சதுரிச்சிட்டு அதன் பிறகு அதில் ஒரு பிளான் பர்ஃபெக்டாக வாஸ்து பிளான் போட்டு காம்பவுண்டோட சரியான இடத்துல செப்டிக் டேங்க்கு, சரியான இடத்துல போர்வெல், சரியான இடத்துல சம்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைத்து அந்த இடத்துல நம்ம 16 திசைகளையும் உள்ளடக்கி சிறப்பாக வீடு கட்டும் பொழுது மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஒவ்வொரு குடும்பமும் காண முடியும். நன்றி. நற்பவி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.